வணக்கம். 2 கன்னியாஸ்திரிகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அல்லவா பாஜக அரசாங்கத்தால். அப்போது பாஜக சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? கோர்ட்டில், அதாவது பெண்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதாவது கன்னியாஸ்திரிகளால் பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், அவர்களை பாதுகாப்பிற்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சத்தீஸ்கர் மாநில அரசினுடைய சார்பாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இது சொல்லி 2 நாள் ஆகலைங்க. இன்றைக்கி நம்முடைய பார்லிமெண்ட் வளாகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுதா என்று சொல்லக்கூடிய நபர் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு மோட்டார் வாகனத்தில் வந்த 2 பேர் சுதா என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கழுத்தில் கிடந்த அந்த சங்கிலியை பறித்து கொண்டு ஓடியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மோடி இருக்கக்கூடிய இடத்தில் பாராளுமன்ற வளாகத்தில் அமித்ஷா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அரசியல் சாணக்கியன் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் மோடி இருக்கக்கூடிய இடத்தில் அதற்கு பக்கத்திலேயே இப்படிப்பட்ட சம்பவம் பெண்களுக்கு நடக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? இது சத்தீஸ்கர் முதலமைச்சரை பார்த்து நம்ம கேட்குறோம். சரியா? சரி, இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. ஏன் இவர்கள் கன்னியாஸ்திரிகளை பார்த்தால் இவர்களுக்கு கோபம் வருகிறது? ஏன் கிறிஸ்தவ மிஷினரிகளை பார்த்தால் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜகவிற்கும் கோபம் வருகிறது? காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, நீங்கள் கன்னியாஸ்திரிகள் பல 10 ஆண்டுகளாக இந்தியாவில் தலித் மக்களுக்கு, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பழங்குடி மக்களுக்கு இல்லையா? இப்படி இந்தியாவில் ஒரு காலத்தில் கல்வி கிடைக்காமல் இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கல்வி சேவையை இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கன்னியாஸ்திரிகளை இவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கல்வினாலே பிடிக்காது. கற்றுக்கிட்டானா ஆர்எஸ்எஸோட நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லோரும் படிச்சிட்டோம்னா என்ன நிலைமை? ஆர்எஸ்எஸோட நிலைமை என்னங்க? ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறான் தானே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. எத்தனை ட்ரைப்ஸ் அந்த பள்ளிக்கூடங்களில் இலவசமாக படிக்கிறான்னு நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? எத்தனை தலித்துகளுக்கு அங்கே இடம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? மதம் பாராமல், சாதி பாராமல் இந்தியாவில் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து கல்வி சேவையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளை பார்த்தால் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு பயம் வரத்தான் செய்யும். சரியா? ஏன்னா சூத்திரன் கல்வி கற்றான் என்றால் நீ காதலையே தூத்து நாக்க அருன்னு சொல்லி கொடுத்துருக்கு அவங்களுடைய பாடத்திட்டம், அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டம். சரியா? சூத்திரர்களுக்கே இந்த நிலைமை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய பிற மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்க முடியும்? கிறிஸ்தவ மிஷனரிகள் மட்டும் இங்கே வரலன்னு என்னவாக இருக்க முடியும்? இப்போது ஜெயிலில் நடந்த சில சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெயிலில் போய் பிருந்தா காரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் இந்த 2 கன்னியாஸ்திரிகளை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நீங்கள் அவங்க கைகளை பற்றி பிடிக்கும்போது அந்த கன்னியாஸ்திரிக்கு மிகப்பெரிய அளவில் காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். சரியா? அந்த காய்ச்சலில் கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, சரியா, எங்களை கடவுள் காத்து கொள்வார், ஆனால் எங்களோடு வந்த ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த சுக்மான் மாண்டவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த கன்னியாஸ்திரிகளுடன் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த மனிதரும் கூட வந்திருக்கிறாங்க. அவரை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி நலமாக இருக்கிறாங்களா, கொஞ்சம் விசாரிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம். தங்களுக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிறதில்ல, ஆனால் தங்களுடன் வந்த சக மனிதனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று எண்ணக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா? சிலுவையில் தொங்கக்கூடிய நேரத்தில் கூட அவர் என்ன சொன்னார்? இவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி தானே சொன்னார்? அதைத்தானே இவர்கள் கற்றிருக்கிறார்கள். கற்றவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அதனால்தான் கன்னியாஸ்திரிகளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சிலுவையை பார்த்து பயப்படுகிறார்கள். கன்னியாஸ்திரிகளுடைய உடையை பார்த்து சங்க பரிவாரங்கள் பயப்படுகிறார்கள். இதுதான் சிம்பிள். சரி, இப்போ நீங்கள் இதே பிருந்தா காரத்துக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஜரங்கதள் குண்டர்கள் தன்னை நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் கரையான் என்றும் அயலான் என்றும் அழைத்ததாக மனமுடைந்து கூறியிருக்கிறார்கள். தொலைதூர கிராமம் ஒன்றில் ஏழைகளுக்காகவும் தொழுநோயாளிகளுக்காகவும் எவ்விதமான வசதியுமின்றி இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்ட நான்
தேசவிரோத கரையான் என்று கூறப்பட்டிருக்கிறேனா? ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று என் மதம் என்னை பணித்தது, அதற்காக நான் தண்டிக்கப்பட வேண்டுமா என்று அழுது கொண்டே கேட்டிருக்கிறார். இது அங்கே இருக்கக்கூடிய பஜரங்குதள் கன்னியாஸ்திரிகளை பார்த்து கேட்டதில்ல. இவர்களுக்கெல்லாம் முன்னோடி ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் அமித்ஷா. வங்கமொழி பேசும் முஸ்லிம்களை சட்டவிரோதமான குடியேறிகள் என்று வழக்கமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்வது வழக்கம். ஆனால் அமித்ஷா அதற்கு ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடித்தார். அது என்ன அப்படின்னா கரையான்கள். அது இப்போது பஜரங்குதளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை கன்னியாஸ்திரிகளுக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன விஷயம்தான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த துர்கா வாகினின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு வச்சு, ஆர்எஸ்எஸ் கீழே தான் எல்லா அமைப்பும், ஆர்எஸ்எஸ் தான் முக்கியமான அமைப்பு. அது கீழே அவன் பல வேலைகளை பிரித்து கொடுப்பான். நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய்யணும் அமைப்பு வச்சான். அதில் துர்கா வாகினின்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை சார்ந்த ஜோதி சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இந்த கன்னியாஸ்திரிகளுக்கு கூட வந்திருக்காங்க இல்லையா, 2-3 பெண்கள், வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட பெண்கள். அந்த பெண்களை மிரட்டி இருக்கிறாங்க, அடித்திருக்கிறாங்க. ஆமாம், கன்னியாஸ்திரிகள் உங்களை மதமாற்றத்திற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அவங்கள வன்முறைக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக மோடி அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பொம்பளைக்கு ஒரு சீட்டு கொடுப்பார், அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, இந்த பெண்கள் மருத்துவமனைகளில் பல்வேறு இடங்களில் உதவியாளர்களாக வேலை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட பெண்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஆதாரம் கன்னியாஸ்திரிகளுடைய கைகளில் இருக்கிறது. அதை கொடுத்தார்கள். கொடுத்தவர்கள் இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனித கடத்தல், மதமாற்றம், இந்த 2 குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தி தான் 2 கன்னியாஸ்திரிகளையும் சிறையில் அடைத்தார்கள். அதற்கான ஆதாரங்களை கோர்ட்டு பார்த்துருக்கு, சத்தீஸ்கர் கோர்ட்டு பார்த்துருக்கு, தூக்கி வீசி எறிஞ்சிருக்கு. இப்போ மனித கடத்தல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிறு ஆதாரம் இருந்ததுன்னு வைங்க, ஆயுள் பூரா நம்ம சிறையில் இருக்க வேண்டியது தான். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பாஜக ஒரு போலியான பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்திருக்கிறது என்பது கோர்ட்டுக்கு நிறுவனமாகிருக்கு. அதனால தான் அடுத்த செகண்டே அவங்களுக்கு பிணை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தெரியும், பீமா கோரகன் வழக்கில் போலியாக கைது செய்து ஸ்டான் சாமி என்று சொல்லக்கூடிய பாதிரியார் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் இல்லையா, இல்லாத விஷயத்தை உண்டு என்று, அதாவது பலாயிரக்கணக்கான பெண்கள் லவ் ஜிகாத் மூலமாக முஸ்லீம் இளைஞர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று போலியாக படம் எடுத்தவனுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்திருக்கிறது, இந்தியாவில் தேசிய திரைப்பட விழா 2 நாட்களுக்கு முன்பு திரைப்பட விருது விழா அறிவிக்கப்பட்ட போது அதற்கு மிகஞ்ச சிறந்த திரைப்படத்திற்கான விருது கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி ஒரு சிந்தனையாளர்களாக இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருப்பார்கள் என்பதை பாருங்கள். எப்படி இருப்பினும் இவையெல்லாம் ஒரு நாள் மக்கள் முன்னால் தோற்று போகும். அதனால தான் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக நின்று, இந்திய மக்கள் ஒற்றுமையாக களத்தில் நின்றதால் தான் கன்னியாஸ்திரிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் கிறிஸ்மஸ் தினத்திற்கு அன்று கேக்கோட குமரி மாவட்டத்தில், கேரளாவில், தெலுங்கானா, ஆந்திராவில் எல்லாம் பாதிரியார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆர்எஸ்எஸ்காரன் வருவான். வரும்போது நீங்கள் கேளுங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.